வணக்கம். முத்தூஸ் மினி வேர்ல்ட் இந்த சேனலை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதுங்க ஒரு சளி இருமல் ரிலீஃப் ஆகிறதுக்காக ஒரு அடை பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க. நல்ல ரிலீஃப் கொடுக்குங்க சளி இருமலுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. ராகி மாவுங்க ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம கேப்ப மாவு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராகி மாவு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். முள்ளு முருங்கை இலை, அந்த இலை வந்துட்டு கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. அது மிளகு, சீரகங்க, இதெல்லாம் சேர்ந்து மிக்சியில் வந்து தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதோடு சேர்க்குறதுக்காக வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை வச்சு தண்ணி விட்டு நல்லா ஓரளவுக்கு நம்ம தட்டுற அளவுக்கு கட்டியாக பிசைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேப்ப மாவில் வந்து நமக்கு கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இதை அடிக்கடி நம்ம சாப்பிட்லாம், டெய்லி கூட சாப்பிட்லாம். இதில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால எலும்பு ரொம்ப வலுவாகுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி முள்ளு முருங்கை இலைங்க, இது இப்படி 3 இலையாக இருக்குங்க. இது வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி இதுலேயும் அதிகமாக இருக்குங்க. சளி இருமலுக்கு இது ரொம்ப ரிலீஃபுக்கு ரொம்ப யூஸ் ஆகுங்க. பெண்களுக்கு வர்ற நிறையா பிரச்சனைகளுக்கு இதில் நம்ம டெய்லி ஏதாவது நம்ம பிரச்சனை இருக்கும் பொழுது இதை வந்துட்டு அடையாவோ இல்லை தோசை மாவில் மிக்ஸ் பண்ணியோ இதை சாப்பிட்லாங்க. நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. இதை வந்துட்டு நம்ம வெல்லம் தொட்டோங்க, நாட்டு சக்கரை சும்மா அப்படியே கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இப்போ அதுலேருந்து சின்னதாக வந்துட்டு நமக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க. பிரித்து வச்சுட்டு நான் ஒரு வாழை இலை இருந்தால் வாழை இலையில் பண்ணலாங்க. ஆயில் தேய்ச்சி நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னாலே நல்லா ரவுண்டாக வந்துடுங்க. இப்போ என்கிட்ட அது இல்லாதனால நான் ஒரு கவரில் பண்ணுறேங்க. அது ஆயில் தடவிட்டு அந்த உருண்டை உள்ளே வச்சுட்டு மேலே வச்சுட்டு ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஏதாவது ரவுண்டான ஒரு கிண்ணம் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ரவுண்டு கிடச்சிருங்க. இதை வந்துட்டு நம்ம தோசைக்கல்லை வந்து அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இருந்தால் ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு கீழே விடுங்க, தோசைக்கல்லில் விட்டுட்டுங்க. இதுலேருந்து இதை அப்படியே கொண்டு போயிட்டுங்க கையில் அப்படியே இப்படி திருப்பினோம்னா கையில் வந்துடுங்க. அதை நம்ம தோசைக்கல்லில் வரலாங்க. ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். இதை நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, உடம்புக்கு ரொம்ப சத்தானது கூட. இப்போ நம்ம இருக்கிற அந்த கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக கிடைக்கிற ஏதாவது ஒரு பொருள் வந்து ஏதாவது ஒரு நம்ம சாப்பிட்ற விஷயங்கள் வந்து ஏதாவது ஒன்று வந்து நம்ம டெய்லி ஏதாவது சேர்த்துக்கலாங்க. அது நம்ம சுக்குமல்லி டீயாக இருக்கலாம், இஞ்சி டீ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்துள்ள பொருள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதில் அதே மாதிரி இந்த கேப் மாவில் செய்கிற இந்த ராகி மாவில் செய்கிற அடையை வந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாங்க. நல்லா இருமல், அந்த நெஞ்சு சளி, நுரையீரல், மார்பு சளி, இதெல்லாம் வந்துட்டு நல்லா க்யூர் ஆகுங்க. நீங்கள் ஒரு இன்றைக்கி இப்படி 2-3 நாள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சளியே இருக்காதுங்க, போயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு தடவை நம்ம போட்டோன்னீங்க ஆயில் விட்டுட்டு திருப்பி விட்டுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டுங்க நல்லா வேக வைக்கணுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. வேக வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு அடை ரெடி ஆகிருங்க. சத்துள்ள அடைங்க. இது பிசையும்போது வந்துங்க உப்பு வந்து சரியான உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிங்கன்னா ரொம்ப உப்பு தெரியுங்க. அதனால் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அது சொல்ல மறந்துட்டேன். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கங்க. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்துட்டு நாட்டு வெல்லம் வச்சு தொட்டு சாப்பிடுங்க.
அப்படி இல்லைன்னா நம்ம சும்மா அப்படியே கூட சாப்பிட்லாங்க. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.